Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம புது வகையான 4 சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபீஸ் பார்க்க போறோம். சப்பாத்திக்கு யூசுவலாவே வந்து நம்ம தேங்காய் போட்ட குருமா அப்புறம் வெஜிடபிள் போட்ட குருமா சாப்பிடுவோம். அதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த 4 வகையான சப்பாத்தி சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முட்டை தொக்கு. இதுக்கு நான் 6 முட்டை தண்ணி விட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா இதில் வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் வெங்காயம் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் 2 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா 3லேருந்து 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இதே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறையா இருக்கு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பதான் சீக்கிரமா வதங்கும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 வெங்காயம் நீங்க சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 தக்காளி நீங்க இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். மசாலாவில் நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் கலந்தத்தூள் சேர்த்துக்கிறேன். கலந்தத்தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்தத்தூள் அப்படின்றது ஆல் பர்பஸ் பவுடர். இது நம்ம குழம்பு வகைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலந்தத்தூள் எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் லிங்க் பார்க்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இதை நீங்கள் மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்போ முட்டை சேர்த்துக்க போகிறோம். அவிச்ச முட்டையை இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் லைட்டாக கீறிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டைக்குள்ளேயும் இந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா இறங்கும். முட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா போதும். நம்மளோட முட்டை தொக்கு தயாராயிரும். இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்டியான முட்டை தொக்கு தயார். கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு இது நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சப்பாத்தி பூரி அப்புறம் வந்து நான்க்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். முட்டை சாப்பிடாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் அப்படி இல்லைன்னா பன்னீரும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன்னீர் புர்ஜி ரெசிபி. பன்னீர் புர்ஜி செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தை நல்லா இந்த பட்டரில் சாட் பண்ணுங்க. இப்போ நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். பன்னீர் புர்ஜி அப்படின்றது பன்னீர் பொடிமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி முட்டை பொடிமாஸ் செய்கிறோமோ அதே மாதிரி தான் செய்யணும். ஆனால் கொஞ்சம் வந்து இதில் மசாலா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு அப்புறம் 2 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி இடித்து வச்சுக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடித்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதையும் நல்லா வதங்க விடுங்க. இதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியோடு சேர்த்து நான் கொஞ்சமாக இதில் கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன்.
குடமிளகா தக்காளி ரெண்டுமே வந்து வதங்கும் போது நல்லா தண்ணி விடும். அதனால இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை லோ ஃப்ளேமில் வதங்க விடுங்க. 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இது இப்படி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அடுத்து இதில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை நல்லா உதுத்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கிரேட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் கையிலேயே அப்படியே வந்து உதுத்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பன்னீர் பொடிமாஸ்க்கு இந்த மாதிரி தான் நம்ம பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீர் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சைட் டிஷ் ரெசிபி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மறுபடியும் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்மளோட பன்னீர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் பொடிமாஸ் தயார். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாஸ் வச்சும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி இல்லை ஒரு வெங்காயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் புர்ஜி ரெசிபியை டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கார்ன் மசாலா. மஷ்ரூம் கார்ன் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 2 வெங்காயம் இதில் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக வரும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 தக்காளி இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். மசாலாவில் இதில் நான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வேகும் போது நல்லா தண்ணி விடும். அதனால நீங்கள் இதில் தண்ணி இப்போ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டுச்சோளமும் சேர்த்துக்கலாம். அரை கேப்சிகம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்னை வேக வச்சு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டுச்சோளமாக இருந்துச்சுன்னா இதை வந்து குக்கரில் விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் உரிச்சு போட்டு குக்கரில் விசில் வச்சுருக்கேன். அதோட தண்ணியும் கொஞ்சம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கார்ன் மசாலா தயார். இந்த ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் வந்து வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். கார்ன் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த 4 சைட் டிஷ் ரெசிபீஸ்லையும் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி கிரேவி. பச்சை பட்டாணி கிரேவி செய்கிறதுக்கு பச்சை பட்டாணியை நைட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் நார்மல் க்ரீன் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி கிரேவி பார்த்தீங்கன்னா பீட் சுண்டல் அந்த டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் தான் வந்து நம்ம சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 விசிலில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அடுத்து நம்ம இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இதில் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை இந்த எண்ணெயில் வதங்க விடுங்க.
மசாலா எல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கும் போது ஃப்ளேம் லோவில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு மசாலா வந்து கருகிரும். அடுத்ததாக இதில் அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருங்க. இந்த மசாலாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அப்போ தான் வெங்காயம் தக்காளியோட இந்த பச்சை வாசனை நம்மளுக்கு போகும். 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கலரில் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பட்டாணியை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் பட்டாணி சேர்த்துக்கணும். பட்டாணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். நம்மளோட பச்சை பட்டாணி கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஜீரகத்தூள் அப்புறம் சாட் மசாலா தூள் இது ரெண்டுமே இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இதில் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கிரேவி என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா இது நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நம்மளோட பச்சை பட்டாணி கிரேவி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சப்பாத்தி சைட் டிஷ்ஷில் என்னென்ன ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபீஸ் பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையான இந்த பச்சை பட்டாணி கிரேவி தயார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.